சிறுவன் ஒருவனை பற்றிய கதை ஒன்றை நீங்கள் கேட்டிருக்கலாம். தகப்பனை பார்த்து திருமணமானவர்கள் நீண்ட காலம் வாழ்வது உண்மையா என்று கேட்டான். தகப்பன் சற்று யோசித்து, இல்லை மகனே, அவ்விதமாக தோன்றுகிறது, அவ்வளவுதான் என்றார். திருமண பாடத்திட்டம் சிறப்பானது ஒன்றாகும். அது காலங்களை சுருக்குகிறது. உங்கள் திருமண வாழ்க்கையை பின்னோக்கி பார்த்து துவக்கம் எப்படி இருந்தது என்று உங்களை சிந்திக்க வைக்கிறது. நீங்கள் எதிர்நோக்கும் கனவுகளையும் முன்னோக்கி காட்டுகிறது. அது மட்டுமல்லாமல் உங்கள் தற்போதைய நிலையையும் பார்க்க உதவுகிறது. எங்கள் ஆலயத்தில் இந்த திருமண பாடத்திட்டத்தை பற்றி முதலில் அறிவித்த போது நம்முடைய கிழக்கத்திய இந்திய கலாச்சார ரீதியில் தடைகள் இருப்பதை அறிந்திருந்தோம். அநேக முறை மக்கள் நினைப்பது என்னவென்றால், திருமண பாடத்திட்டத்தில் நான் கலந்து கொண்டால் ஏதோ பிரச்சனை இருக்கிறது என்று மக்கள் யோசிப்பார்கள். ஆகவே இதற்கு உபத்தலைப்பு ஒன்றையும் நாங்கள் கொடுத்தோம். இந்த திருமண பாடத்திட்டமானது நன்றாயிருக்கும், உங்கள் திருமண வாழ்க்கை இன்னும் சிறப்பானதாக்கும் என்று அறிவித்தோம். முதலில் இதை நடத்திய பொழுது எனக்கு ஞாபகம் இருக்கிறது. சபைக்கு நான் சொன்னேன், நானும் எனது மனைவி மிரியமும் முதலாவது இந்த திட்டத்தில் பதிவு செய்து கொள்ளப் போகிறோம் என்று. சில வருடங்களுக்கு பிறகு எங்களுடைய மகள் பிறக்கும் முன்னதாக நாங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கும்பொழுது மறுபடியுமாக இந்த திருமண பாடத்திட்டத்தில் கலந்து கொள்ள தீர்மானித்தோம். இது பிரமாதமானது. யோசித்து பாருங்கள், திங்கட்கிழமை ராத்திரியிலே 3 மணி நேரம் பயிற்சி நடந்து கொண்டிருந்த போது உங்கள் கைபேசிகள் அணைக்கப்பட்டிருக்கும். தடைகள் ஏதும் கிடையாது. நீங்கள் கணவன் மனைவி இருவருமாக இதுவரை செய்யாத வண்ணம் கண்ணோக்கி நேருக்கு நேர் பார்த்து நேரம் செலவிடுகிறீர்கள். உங்கள் திருமண வாழ்க்கையை மதிப்பிடுவதற்கு இந்த திருமண பாடத்திட்டம் பயனுள்ள கருவியாக காணப்படுகிறது. உங்கள் திருமணத்தின் அஸ்திபாரத்தை கவனிக்கச் செய்கிறது. உங்கள் தற்போதைய நிலைமையை அறிந்து கொள்ளச் செய்கிறது. பின்னர் இந்த திட்டம் திருமண உறவில் செலவிடும் நேரத்தின் முக்கியத்துவத்தை பற்றியும் சொல்லுகிறது. அப்படியே அழகாக கடந்து சென்று திருமண வாழ்க்கையில் கடினமான மன்னித்தல், ஒப்புரவாகுதல் என்பவைகளை சிந்திக்கச் செய்கிறது. மட்டுமல்ல, கொண்டாட வேண்டிய பகுதியும் உள்ளது. உங்களுடைய திருமண குதூகலத்தையும் வாழ்க்கையின் மகிழ்ச்சியையும் திருமணத்தின் மூலமாக நாம் ஈவாக பெறும் தாம்பத்திய உறவை பற்றியும் மகிழ்ச்சிகிறது. இவை எல்லாமே ஒரு அருமையான தோழமையான சூழலில் செய்யப்படுகிறது. இது முக்கியம். ஏனென்றால் வேறே யாரும் அங்கே சுற்றி இல்லாதபடி தம்பதிகள் ஒருவருக்கொருவர் தனிமையாக பேசிக்கொள்கிறார்கள். ஒவ்வொரு முறையும் 14 தம்பதிகளை மட்டுமே நாங்கள் இந்த திட்டத்தில் எடுத்துக்கொண்டோம். சில 1000 சதுர அடி பரப்புள்ள தளத்தில், அவ்வளவு பெரிய இடத்தில் 14 தம்பதிகள் மட்டுமே பங்கேற்க அழைத்திருந்தோம். தம்பதிகளை இடைவெளி விட்டு பரவலாக அமர்த்தி இருந்தோம். ஒரு தம்பதிக்கு ஒரு டேபிள் ஒவ்வொரு வாரமும் வெவ்வேறு விதமாக தலைப்பை சார்ந்து அலங்கரிக்கப்பட்டது. வாசனைகள், வண்ணங்கள், பூக்களும் அதற்கேற்றபடி இருந்தன. அந்த இடம் முழுவதுமாகவே அந்த பாடத்திட்டத்திற்கேற்ப ஒத்த வகையில் அழகு செய்யப்பட்டிருந்தது. தம்பதிகள் உள்ளே வரும்பொழுது அவர்களை வரவேற்க தனி குழு ஒன்று இருந்தது. அவர்களுக்கு ஸ்நாக்ஸ், டீ, சூப் இவைகள் அவர்கள் கலந்துரையாட அமர்த்தப்பட்டிருந்த டேபிளிலேயே பரிமாறப்பட்டன. மிக முக்கியமாக ஒரு ஜெபக்குழுவானது மாலை முழுவதும் ஒவ்வொரு தம்பதிகளுக்காகவும் இந்த திட்டத்தில் அவர்கள் கலந்து கொண்டிருக்கும் நேரங்களில் ஜெபித்துக் கொண்டிருந்தது. நிக்கும் சிலோலியும் தம்பதிகளுக்கு செய்யும் இந்த ஊழியத்தை உலகம் முழுவதும் பாராட்டுகின்றது. இந்தியராகிய நாம் இவர்கள் எழுதியிருக்கிற குறிப்பேடுகளை பெறுவதில் மிகவும் பாக்கியமடைகிறோம். நம்முடைய கலாச்சாரத்திற்கு கூட அது பொருத்தமாக காணப்படுகிறது. நமக்கு தெரியும், அநேக தம்பதிகளுக்குள் கருத்து வேற்றுமை காணப்படுகின்றது. சில நேரங்களில் அவர்களுடைய உறவில் ஆழமான பிரச்சனைகளும் கூட காணப்படலாம். ஆம், அவர்களுடைய திருமண வாழ்க்கையில் கடினமான பிரச்சனைகளும் இருக்கக்கூடும். ஒன்றை பார்க்கலாம். அங்கு ஆலோசகர்கள் யாரும் இல்லாத சூழ்நிலையில் தம்பதிகள் நேரடியாக யாரும் கேளாத வகையில் பேசுவது அவர்களுக்கு எளிதாக காணப்படுகிறது. என்னுடைய ஆலயத்தில் இந்த திட்டத்தை பற்றி பேசிய பொழுது நான் சொன்னது என்னவென்றால், இங்கு பேசும் இதே காரியங்களை உங்கள் வீட்டில் பேசுவீர்களானால் என்ன ஆகும் தெரியுமா? நம்முடைய தம்பதிகள் சட்டிகளையும் பானைகளையும் கத்திகளையும் கரண்டிகளையும் பறக்க விட்டு கொண்டிருப்பார்கள். ஆனால் தேவாலயத்திற்குள்ளாக மற்றவர்கள் யாரும் இல்லாத அமைதியான சூழ்நிலையில் நீங்கள் காணப்படுவதனாலே, தேவனுடைய ஆவியானவர் உங்களுடன் இடைப்படுவதனாலே உங்களுக்கு கலந்துரையாட, பேச, உங்கள் நிலைமையை பற்றி பகிர்ந்து சரி செய்து கொண்டு முடிவெடுக்க சாத்தியமாகிறது. இந்த நிகழ்ச்சியின் முடிவில் கொண்டாடத்தக்கதான சமயம் ஒன்று உண்டு. மட்டுமல்லாமல் திருமண பொருத்தனைகளை புதுப்பித்துக் கொள்ளத்தக்கதான தருணமும் ஒன்று உண்டு. கூட கர்த்தருடைய பந்தியும் உண்டு. அநேக நேரங்களில் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற தம்பதிகள் கண்ணீர் விடுவது உண்டு. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக தம்பதிகள் தங்களுடைய அன்பு மீண்டும் அனல் மூட்டப்படுவதையும் புதுப்பிக்கப்படுவதையும் உணர்ந்து கொள்கிறார்கள். ஒன்று கூட சொல்லலாம், இந்த திருமண பாடத்திட்டம் மற்ற மதத்தினரையும் கூட வரவேற்க ஏற்றதாக இருக்கிறது. நிறைய தம்பதிகள் வந்து சொல்லுவார்கள், நாங்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல, ஆனாலும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள விரும்புகிறோம். அற்புதம் என்னவென்றால், இந்த திட்டத்தின் முடிவிலே உங்கள் ஆராதனையிலும் பங்கு பெற விரும்புவதாக கூறுவார்கள். இதன் மூலமாக அவர்கள் நற்செய்தியை ஆராய்ந்து கொள்ள வாய்ப்பு கிடைக்கிறது. இந்த திட்டத்தை நான் பரிந்துரைக்கிறேன். இந்திய கிறிஸ்தவ சபைகளுக்கு இந்த திட்டம் நல்லதொரு கருவியாக இருக்கிறது. குடும்பங்கள் இணைந்திருக்கவும் நெருக்கமாக ஊன்றி நின்று நிலைத்திருக்கவும் உதவுகிறது.
போதகர்களுக்கும் ஆலோசகர்களுக்கும் நான் சொல்லுவது என்னவென்றால், உங்களுடைய சுமை மிகவும் எளிதாகிறது. ஒரு பாஸ்டராக என்னுடைய அனுபவத்தில் சொல்வது என்னவென்றால், ஏறக்குறைய 1000 பேர் இருக்கும் என்னுடைய சபையிலே நான் அறிந்து கொண்டது என்னவென்றால், திருமண ஆலோசனையில் நான் செலவழித்த அதிகமான நேரமானது இந்த திருமண பாடத்திட்டத்தை நடத்திய பிறகு சடுதியாக மிகவும் குறைவானது. திங்கட்கிழமை இரவு இது நடைபெறும். வாரக்கடைசியில் பயணம் செய்யும் தம்பதிகள் கூட ஒரு நாள் தங்கியிருந்து இந்த கூட்டத்தில் பங்கேற்றுக் கொள்ள ஏதுவாக இருக்கும். திரும்பவும் செவ்வாய்க்கிழமை அவள் பயணிக்கலாம். வசதிக்கு ஏற்ப நடத்தி கொள்ளலாம். வரவேற்பு குழு ஒன்று இருப்பது முக்கியமானது மற்றும் ஜெபக்குழு மிக முக்கியம். தம்பதிகள் அமர்ந்து அளவலாவிக் கொள்ள, தங்களுடைய காரியங்களை பகிர்ந்து கொள்ள ஒரு அமைதியான தகுந்த சூழ்நிலை அமைக்கப்பட வேண்டும். எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான திட்டம்! நம்முடைய குடும்பங்களை கட்டி வளர்க்க எதிர்காலத்தில் பயனுள்ளதாயிருக்கும் நம் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அருளப்பட்டிருக்கும் அருமையான திட்டம்.